சற்றே நில் என் குழந்தையே, இதை ஏதோ ஒரு தற்செயலான பதிவு என்று எண்ணி அப்படியே கடந்து சென்று விடாதே. இது மனிதர்கள் உருவாக்கிய வெறும் வார்த்தைகள் அல்ல. இத்தனை காலமாக, இத்தனை இரவுகளாக நீ கண்ணீரோடு என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த கேள்விகளுக்கான பதிலை நானே உனக்கு நேரடியாக சொல்ல வந்திருக்கிறேன். ஆம், உன் தந்தை கைலாயநாதன் ஈசன் உன்னிடம் பேசுகிறேன். உன் முழு கவனத்தையும் இப்போது என்னிடம் கொடு. உலகத்தின் சத்தங்களை சிறிது நேரம் மறந்துவிட்டு என் குரலை மட்டும் உன் ஆன்மாவிற்குள் அனுமதி. இது உனக்கான நேரம். உன்னை படைத்தவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் உன் மனதை அலைபாய விடாமல் முழுமையாக என்னிடம் ஒப்படை. எனக்கு தெரியும் என் மகனே, என் மகளே, நீ இப்போது எவ்வளவு பெரிய மனவலியோடும் சொல்ல முடியாத பெரும் பாரத்தோடும் இந்த நொடியை கடந்து கொண்டிருக்கிறாய் என்று. பகல் முழுவதும் எல்லார் முன்னாலும் எதிலுமே கவலை இல்லாததைப் போல சிரித்துக்கொண்டே உன்னை ஒரு தைரியசாலியாக காட்டிக்கொண்டு நடிக்கிறாய். உள்ளே உடைந்திருக்கும் உன் மனதை யாருக்கும் காட்டாமல் மிகவும் கவனமாக மறைத்து வைக்கிறாய். ஆனால் இரவில் ஒட்டுமொத்த உலகமும் உறங்கிய பின் அந்த இருட்டறையில் தலையணையில் முகம் புதைத்து யாருக்கும் கேட்காமல் நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நேராக என் கைலாயத்தின் படியில்தான் வந்து விழுகிறது. உன் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் ரணங்கள் எத்தனை, நீ சுமக்கும் வலிகள் எத்தனை என்று இந்த உலகத்திற்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை தன் கைகளால் உருவாக்கிய உன் தந்தையான எனக்கு தெரியாதா? ஏன் அப்பா, எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள்? நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. எல்லோருக்கும் நல்லதைத்தானே நினைத்தேன். எனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காமல் ஓடி ஓடி உதவி செய்தேனே. பிறரின் கஷ்டங்களை பார்த்து என் கஷ்டம் போல நினைத்து உருகினேனே. பசியோடு வந்தவர்களுக்கு என் உணவை பகிர்ந்து கொடுத்தேனே. பிறகு ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை இருட்டு என்று என் சன்னதியின் முன்பாக நின்று நீ எத்தனை முறை சுக்குநூறாக உடைந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீரும் என் கைகளில் பத்திரமாக இருக்கிறது. உன்னைச் சுற்றி உள்ள மனிதர்களை ஒருமுறை திரும்பிப்பார். நீ யாருக்காகவெல்லாம் உன் ஆசைகளை அழித்துக்கொண்டு வாழ்க்கையை தொலைத்தாயோ, உன்னுடைய நேரத்தை, உன் உழைப்பை, உன் கலப்படமற்ற அன்பை யார் யாருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினாயோ அவர்கள் இன்று உன்னை எப்படி நடத்துகிறார்கள்? உனது தியாகத்தையும் உண்மையான அன்பையும் நினைத்து பார்ப்பதை விட அவமானங்களைத்தானே உனக்கு அதிகம் பரிசளித்திருக்கிறார்கள். இவனால் இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இவளை நம்பி இனி ஆகப்போவது ஒன்றுமில்லை என்று உன்னை மிக எளிதாக கறிவேப்பிலையைப் போல தூக்கி எறிந்து விட்டார்கள் அல்லவா? சொந்த பந்தங்கள் உன்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்தார்கள். நீ உயிருக்கு உயிராக முழுமையாக நம்பியவர்கள் உனக்கு முதுகில் குத்தினார்கள். நடுவழியில் உன்னை தனிமரமாய் நிற்க வைத்து விட்டார்கள். உன் நேர்மையை அவர்கள் ஒரு பலவீனமாக பார்த்து ஏமாற்றிவிட்டார்கள். அது மட்டுமா? பொருளாதார நெருக்கடி உன்னை சுற்றிலும் ஒரு இரும்பு வளையத்தை அமைத்து உன்னை மூச்சு திணற வைத்துக் கொண்டிருக்கிறது, எனக்கு தெரியும். கழுத்தை நெரிக்கும் கடன்கள், அடுத்த வேளை என்ன நடக்குமோ என்ற உயிர் பயம், நாளை பொழுது விடிந்தால் கடன் கொடுத்தவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்ற பதற்றம், உழைத்த உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்காமல் தவிப்பது, கையில் காசில்லாமல் அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பது என்று திகைத்து நிற்பது என இவையெல்லாம் சேர்ந்து உன்னுடைய நிம்மதியையும் இரவு தூக்கத்தையும் முற்றிலுமாக பறித்துவிட்டன. ஒரு காலத்தில் கம்பீரமாக நடந்த நீ இன்று ஒவ்வொரு நாளையும் எப்படி நகர்த்துவது என்ற பயத்தோடு கடந்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் நீயே உனக்குள் விரக்தியோடு சொல்லிக் கொண்டாய், போதுமப்பா இந்த வாழ்க்கை, இந்த வலிகளை தாங்குவதற்கு பதிலாக என் உயிரையே எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்று. உண்மைதானே என் பிள்ளையே? உன் மனசாட்சியை தொட்டுச் சொல். இந்த இமாலய வலிகளைத்தானே நீ தினமும் தனியாளாக சுமந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை கஷ்டங்கள் வரும்போதும் நீ நினைத்தாய், என் தந்தை சிவன் என் கண்களை கட்டிக்காட்டில் விட்டுவிட்டார், அவர் என்னை கண்டு கொள்ளவே இல்லை என்று. இல்லை என் குழந்தையே, நான் உன்னை ஒரு நொடி கூட கைவிடவில்லை. நீ கால் சறுக்கி விழுந்த ஒவ்வொரு முறையும் நான் உன் பக்கத்தில்தான் அரணாக நின்றிருந்தேன். நீ படும் கஷ்டங்களை பார்த்து நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ தவறாக நினைத்து விட்டாய். உனக்கு ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறேன் கேள். பறவைகளிலேயே மிகவும் கம்பீரமான பறவையான கழுகின் கதையை நீ கேட்டிருக்கிறாயா? வானத்தில் இருட்டிக்கொண்டு கார்மேகங்கள் சூழ்ந்து இடி இடிக்கும்போது காட்டில் உள்ள மற்ற எல்லா பறவைகளும் பயந்து போய் தங்கள் கூடுகளை தேடி ஓடி ஒளியும். மரப்பொந்துகளிலும் இலைகளின் அடியிலும் தங்களை மறைத்துக் கொள்ளும். ஆனால் கழுகு மட்டும் புயலை கண்டு ஒருபோதும் பயந்து ஒளியாது. மாறாக அது அந்த புயல் காற்றையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும். புயலின் வேகமான காற்றை தன் சிறகுகளால் உள்வாங்கி அந்த இருண்ட மேகங்களுக்கு பல மடங்கு உயரத்தில் எதற்கும் எட்டாத ஒரு மாபெரும் உயரத்தில் சென்று மிதக்கும். மழை மேகங்களுக்கு மேலே பறப்பதால் கழுகின் மீது ஒரு சொட்டு நீர் கூட விழாது. என் அன்பான சிவசொந்தமே, இத்தனை காலமாக உன் வாழ்வில் வீசிய துன்பங்கள் என்னும் புயல் உன்னை அழிப்பதற்காக வந்தவை அல்ல. உன்னை அந்த கழுகை போல உலகத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லவே நான் அந்த புயலை அனுமதித்தேன். மற்றவர்களைப் போல நீயும் சிறு கூடுகளுக்குள் முடங்கிப் போகக்கூடாது என்பதற்காகவே உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் என்னும் கார்மேகங்களை உன் வாழ்வில் அனுப்பினேன். அந்த அவமானங்களே உன்னை மேலே பறக்க வைக்கும் உந்து சக்தியாக மாறப்போகின்றன. உனக்கு இன்னொரு உதாரணமும் கூறுகிறேன். கடலின் ஆழத்தில் கிடக்கின்ற ஒரு சிப்பியின் கதையை கேள். ஒரு நாள் அந்த சிப்பிக்குள் ஒரு சிறிய கூர்மையான மணல்துகள் எதிர்பாராத விதமாக நுழைந்து விடுகிறது. அந்த மணல்துகள் சிப்பியின் மென்மையான உடலை குத்தி கிழிக்கிறது. சிப்பிக்கு தாங்க முடியாத வலி. ஏன் எனக்கு இந்த தேவையில்லாத வலி?
அமைதியாக கடலுக்கு அடியில் கிடந்த என்னை இந்த மணல்துகள் இப்படி சிதைக்கிறதே என்று அந்த சிப்பி துடிக்கிறது. ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டு சிப்பி தன் உடலிலிருந்து ஒருவித திரவத்தை சுரந்து அந்த மணல்துகளை சுற்றி சுற்றி கட்டுகிறது. பல வருடங்கள் அந்த வலியோடும் தனிமையோடும் அந்த சிப்பி போராடுகிறது. இறுதியில் அந்த வலியை ஏற்படுத்திய சாதாரண மணல்துகள் என்னவாகிறது தெரியுமா? உலகமே வியந்து பார்க்கும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான முத்தாக மாறுகிறது. சிப்பிக்கு அந்த வலி வரவில்லை என்றால் அதனுள் அந்த விலைமதிப்பற்ற முத்து உருவாகியே இருக்காது. என் உயிரான குழந்தையே, இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் வந்த துரோகங்களும் கடன்களும் அவமானங்களும் அந்த மணல்துகளைப் போன்றதுதான். அது உன்னை குத்தி கிழித்தது எனக்கு தெரியும். நீ வலியால் தனிமையில் துடித்ததும் எனக்கு தெரியும். ஆனால் உன் ஈசனான நான் உன்னை ஒரு விலைமதிப்பற்ற முத்தாக உருவாக்குவதற்காகவே இந்த வலியை உனக்கு கொடுத்தேன். சாதாரண மனிதனாக இருந்த நீ இப்போது எத்தனை பக்குவப்பட்டு விட்டாய் பார்த்தாயா? யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்று மனிதர்களின் முகமூடிகளை நான் உனக்கு கிழித்து காட்டிவிட்டேன். உன் கர்ம வினைகள் என்னும் இருண்ட காலம் இன்றோடு முடிந்துவிட்டது. அந்த மணல்துகளை நான் முத்தாக மாற்றிவிட்டேன். நீ சிந்திய கண்ணீர் வீண் போகவில்லை. ஆனால் நீ இப்போது என்னிடம் கேட்கலாம், அப்பா, என் வேதனையின் உச்சம் எனக்கு புரிகிறது. நான் முத்தாக மாறிவிட்டேன் என்பதும் புரிகிறது. ஆனால் இனி நான் என்ன செய்ய வேண்டும்? இழந்த என் நிம்மதியை, என்னை விட்டுப்போன உறவுகளை, தொலைத்துவிட்ட செல்வத்தை நான் எப்படி மீட்கப் போகிறேன்? என் முன்னால் உள்ள பாதைகள் எல்லாம் இருட்டாகவே இருக்கிறதே என்று நீ தவிக்கிறாய் அல்லவா? உன் ஒவ்வொரு கேள்விக்கும் என்னிடம் விடை இருக்கிறது. இத்தனை நாளாக நீ உன்னை பற்றி அறியாத, இந்த உலகத்திற்கு புரியாத ஒரு மாபெரும் ரகசியத்தை உன் ஈசன் நான் இப்போது உனக்கு உணர்த்தப் போகிறேன். உன் தலையெழுத்தை நான் எந்த நொடியில் எப்படி என் சொந்த கைகளால் மாற்றி எழுதினேன் தெரியுமா? நான் உனக்காக திறந்து வைத்திருக்கும் அந்த புதிய பாதையின் ரகசியம் என்னவென்றால், நீ இத்தனை காலம் தேடி அந்த வெளிச்சம் வெளியே எங்கும் இல்லை. அது உனக்குள்ளேயே தான் என்னால் முத்திரையிடப்பட்டு மிகவும் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் அந்த மாபெரும் ரகசியம். ஆம் என் குழந்தையே, நீ ஒவ்வொரு முறையும் கஷ்டம் வரும்போது, கடன் தொல்லை கழுத்தை நெரித்தபோது, யாராவது ஒரு மனிதர் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டாரா என்று வெளியே தேடினாய். உனக்கு உதவி செய்வார்கள் என்று நீ முழுமையாக நம்பிய மனிதர்கள் எல்லாம் உன்னை நடு ஆற்றில் தவிக்க விட்டுச் சென்றபோது நீ அனாதையாக நின்று அழுதாய். ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேள். அவர்கள் உனக்கு உதவி செய்யாமல் தடுத்ததே நான்தான். நான் திட்டமிட்டேதான் அந்த மனிதர்களின் மனதை மாற்றி உன்னை விட்டு விலகச் செய்தேன். ஏனென்றால் அவர்கள் அன்று உனக்கு உதவி செய்திருந்தால் நீ வாழ்நாள் முழுவதும் அவர்களிடம் கைகட்டி அடிமையாக நின்றிருப்பாய். அவர்கள் இடும் கட்டளைகளுக்கெல்லாம் தலை சாய்த்திருப்பாய். என் பிள்ளை எவரிடமும் கையேந்தி சுயமரியாதையை இழந்து நிற்பதை நான் ஒருபோதும் விரும்புவேனா? அதனால்தான் உன்னை சுற்றி இருந்த எல்லா கதவுகளையும் நானே அடைத்து உன்னை உனக்குள்ளேயே தேட வைத்தேன். உனக்குள் நான் எவ்வளவு பெரிய பலத்தை வைத்திருக்கிறேன் என்ற அந்த அளப்பரிய சக்தியை நீ உணர்வதற்காகவே இந்த தனிமையை உனக்கு பரிசளித்தேன். பூமியின் மிக ஆழமான இருட்டில் பல வருடங்களாக புதைந்து கிடக்கும் ஒரு சாதாரண கரியின் துண்டு எப்படி உலகமே வியக்கும் ஒளிரும் வைரமாக மாறுகிறது என்று உனக்கு தெரியுமா? பூமியின் அடர்த்தியான இருட்டிற்குள் எவராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் அழுத்தமும் சுட்டெரிக்கும் வெப்பமும் அந்த சாதாரண கரியின் மீது பல 100 வருடங்கள் தொடர்ந்து செலுத்தப்படும். அந்த இருட்டும் வலியும் மூச்சு முட்டும் அழுத்தமும் இல்லை என்றால் அது வெறும் கரியாகவோ அல்லது காற்றில் கரையும் சாம்பலாகவோ தான் போயிருக்கும். அந்த தாங்க முடியாத அழுத்தத்தை பொறுத்து கொண்டு தன்னை முழுமையாக உருமாற்றிக் கொண்டதால் தான் அது உலகின் மிக உயர்ந்த, யாராலும் எளிதில் நெருங்க முடியாத வைரமாக மாறுகிறது. என் அன்பான மகனே, மகளே, இத்தனை காலமாக உன் கழுத்தை நெரித்த அந்த பொருளாதார கஷ்டங்கள், நீ தினம்தோறும் பட்ட அவமானங்கள், உன்னை சுற்றியிருந்தவர்கள் கொடுத்த வார்த்தை வலிகள், இவை அனைத்தும் நான் உனக்கு கொடுத்த மாபெரும் அழுத்தம். உன்னை ஒரு சாதாரண மனிதனாக காலப்போக்கில் காணாமல் போகும் வெறும் சாம்பலாக போக நான் எப்படி அனுமதிப்பேன்? உன்னை இந்த உலகமே வியந்து பார்க்கும் ஒரு வைரமாக, யாராலும் அசைக்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக மாற்றுவதற்காகவே இத்தனை காலம் அந்த அழுத்தத்தை உன் மீது நான் செலுத்தினேன். இப்போது சொல், நீ வைரமாக மாற அந்த வலிகளை கடந்துதான் ஆக வேண்டுமல்லவா? நீ இப்போது வைரமாக முழுமை பெற்றுவிட்டாய். உன் கர்ம வினைகள் என்னும் பழைய அழுக்குகள் எல்லாம் அந்த அழுத்தத்தில் எரிந்து சாம்பலாகிவிட்டன. இனி உன்மீது எந்த துயரமும் படிய நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை எள்ளி நகையாடியவர்கள், இவனை முடக்கிவிட்டோம், இவளை ஒடுக்கிவிட்டோம், இனி இவன் எழவே மாட்டான் என்று மார்தட்டிக் கொண்டிருக்கும் உன் எதிரிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ அதல பாதாளத்தில் விழுந்து விட்டாய் என்று. ஆனால் அவர்கள் அறிய மாட்டார்கள், நீ பாதாளத்தில் விழவில்லை, கையிலாய நாதனான என் உள்ளங்கைகளில் மிகவும் பத்திரமாக உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று. மலையின் உச்சியிலிருந்து உற்பத்தியாகி பெருக்கெடுத்து ஓடிவரும் ஒரு நதியின் பயணத்தை நீ எப்போதாவது கவனித்திருக்கிறாயா? அந்த நதி தன் இலக்கான கடலை நோக்கி ஓடி வரும்போது வழியில் பிரம்மாண்டமான பாறைகள் தடையாக நிற்கும். ஆனால் அந்த நதி அந்த பாறைகளை பார்த்து பயந்து தன் பயணத்தை நிறுத்திவிடுமா? ஒருபோதும் இல்லை. தன் அசுர வேகத்தால் அந்த பாறைகளை உடைத்தெறியும் அல்லது மிகவும் அமைதியாக வளைந்து கொடுத்து அந்த பாறையை கடந்து சென்று தன் இலக்கை அடைந்தே தீரும். அதைப் போலத்தான் உன் வாழ்க்கையில் இப்போது குறுக்கிட்டு உன்னை அழிக்க நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும், உன்னை அச்சுறுத்தும் ஒவ்வொரு கடனும் அந்த பாறைகளை போன்றவர்கள்தான்.
உனக்குள் நான் அந்த நதியின் மாபெரும் பிரவாகத்தை, அசுர வேகத்தை ஒளியாக வைத்திருக்கிறேன். இனி எந்த பாறையாலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. நீ நினைத்ததை விட பல மடங்கு உயரமான ஒரு சிம்மாசனத்தில் உன்னை அமர வைக்கப் போகிறேன். இதுவரை நீ இழந்த அத்தனை செல்வங்களையும், மரியாதையையும், அமைதியையும், வட்டியும் முதலுமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். உன்னை பார்த்து சிரித்த அதே மனிதர்களை நாளை உன் வெற்றியை பார்த்து வியக்க வைப்பேன். இது அகிலத்தை ஆளும் ஈசனின் சத்திய வாக்கு. இருப்பினும் உன் மனதிற்குள் இன்னும் ஒரு சிறிய தயக்கம் இருப்பதையும், உன் இதயம் படபடப்பதையும் நான் உணர்கிறேன். எல்லாம் சரி அப்பா, நீங்கள் சொல்வது என் மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது. ஆனால் என் கைகள் இப்போது முற்றிலும் காலியாக இருக்கிறதே. என்னிடம் எந்த ஆதரவும் இல்லையே. நான் எப்படி மீண்டும் புதிதாக எழுவேன் என்று நீ சிந்திப்பது எனக்கு கேட்கிறது. நான் சொல்கிறேன் கேள். ஒரு பழைய வீட்டை இடித்துவிட்டு அதே இடத்தில் ஒரு மாபெரும் அரண்மனையை கட்ட வேண்டுமென்றால் ஒரு சிற்பி என்ன செய்வான்? முதலில் அந்த பழைய வீட்டின் இடிபாடுகளை முழுமையாக அப்புறப்படுத்துவான். அந்த இடம் முற்றிலும் காலியாக மாறும் வரை பொறுமையாக இருப்பான். எந்த குப்பைகளும் இல்லாத காலியான அந்த வெற்றிடத்தில்தான் பல தலைமுறைகள் தாங்கி நிற்கும் புதிய அரண்மனைக்கான அடித்தளத்தை அவனால் ஆழமாக அமைக்க முடியும். உன் வாழ்க்கையில் இருந்த போலி உறவுகள், உனக்கு பயன்படாத பழைய சிந்தனைகள், உன்னை ஏமாற்றிய மனிதர்கள் அனைவரையும் நான் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டேன். அவர்கள் எல்லோரையும் உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டேன். அதனால்தான் உன்னை சுற்றி யாருமில்லை, உன் கைகள் இப்போது காலியாக இருக்கின்றன என்று நீ வருந்துகிறாய். இந்த காலியான இடத்தில்தான் உன் ஈசனான நான் எனக்கான பிரம்மாண்டமான அரண்மனையை உனக்குள் கட்டத் தொடங்கியிருக்கிறேன். எனவே உன் கைகள் காலியாக இருப்பதை பார்த்து கவலைப்படாதே. நான் தரப்போகும் மாபெரும் வெற்றிகளையும், அளவிட முடியாத செல்வங்களையும் அள்ளி வாங்கிக் கொள்ளத்தான் உன் கைகளை சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இனி இரவில் நீ கண்ணீரோடு தூங்கச் செல்ல மாட்டாய். நாளை காலை நீ கண் விழிக்கும் போது உன் மனதில் ஒரு மாபெரும் அமைதி குடியேறி இருப்பதை நீ உணர்வாய். உனக்கான புதிய பாதையின் கதவுகள் ஏற்கனவே திறக்கப்பட்டுவிட்டன. எந்த பக்கம் திரும்பினாலும் இருட்டாக இருந்த உன் வாழ்வில் இனி எந்த பக்கம் திரும்பினாலும் நான் உனக்காக ஏற்றி வைத்திருக்கும் வெற்றியின் தீபங்கள் மட்டுமே ஒளிரும். இதையெல்லாம் கேட்டு உன் உள்ளம் சற்று ஆறுதல் அடைந்தாலும், இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்போது என் கண்களுக்கு தெரிய தொடங்கும்? நான் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும்? அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பம் உனக்குள் இன்னும் மிச்சம் இருக்கிறது. உன் ஒவ்வொரு அடிவைப்பையும் நான் எப்படி வழிநடத்தப் போகிறேன்? நீ இதுவரை அறிந்திராத அந்த புதிய மனிதர்கள் உன்னை தேடி வந்து எப்படி உனக்கு உதவி செய்யப் போகிறார்கள் என்பதை தெளிவாக கூறுகிறேன். என் வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கிக் கொள். நாளை முதல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அந்த மாபெரும் அதிசயத்தின் தொடக்கம் எப்படி இருக்குமென்றால், அது ஒரு எதிர்பாராத பெருமழையைப் போல இருக்கும். ஆம் என் குழந்தாய், நீண்ட காலம் காய்ந்து வெடித்த பூமியில் எப்போது மழை வரும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் வேளையில் திடீரென வானம் இருட்டிக்கொண்டு ஒரு மாபெரும் மழை கொட்டி தீர்க்குமே, அதை போலத்தான் நான் உனக்காக ஏற்பாடு செய்திருக்கும் நன்மைகளும் உன் வாழ்வில் வந்து சேரும். நீ இதுவரை உதவி கேட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை திருப்பி அனுப்பியிருக்கலாம். சொந்தங்கள் எல்லாம் உன்னை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இனி நீ கேட்காமலேயே உன்னை தேடி வந்து உதவி செய்யும் நல்ல ஆன்மாக்களை நான் உன் பாதையில் அனுப்பி வைப்பேன். இவர்கள் எப்படி எனக்கு உதவ வந்தார்கள்? என் கஷ்டம் இவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத முகமறியா மனிதர்கள் மூலம் என் கருணை உன்னை வந்தடையும். உன் கண்ணீரை துடைக்க நான் எத்தனையோ ரூபங்களில் உன்னை தேடி வருவேன். உனக்கு ஒரு புதிய கதையைச் சொல்கிறேன், கவனமாக கேள். ஒரு மாவீரன் தன் கையில் இருக்கும் அம்பை வெகு தொலைவில் உள்ள தன் இலக்கை நோக்கி செலுத்துவதற்கு முன்பு என்ன செய்வான் தெரியுமா? வில்லை வளைத்து அந்த அம்பை பின்னோக்கி மிக வலுவாக இழுப்பான். அந்த அம்பிற்கு அப்போது என்ன தோன்றும்? ஐயோ, என் இலக்கு முன்னால் அல்லவா இருக்கிறது. ஆனால் என்னை ஏன் பின்னோக்கி இழுக்கிறான்? என் பயணம் பின்னோக்கி போகிறதே, என் இலக்கை நான் எப்படி அடைவேன் என்று அந்த அம்பு பயந்து துடிக்கும். தான் பின்னோக்கிச் செல்வதையே தன் தோல்வியாக அந்த அம்பு நினைக்கும். ஆனால் அந்த மாவீரனுக்கு மட்டும்தானே தெரியும், அந்த அம்பை எவ்வளவு தூரம் பின்னோக்கி இழுக்கிறானோ அந்த அளவிற்கு பல மடங்கு வேகத்துடனும் அசுர சக்தியுடனும் அது முன்னோக்கி பாய்ந்து தன் இலக்கை துல்லியமாக அடித்து வீழ்த்தும் என்று. என் அன்பான குழந்தையே, இத்தனை காலமாக உன் வாழ்க்கையில் நடந்த பின்னடைவுகள், நீ சந்தித்த தோல்விகள், உனக்கு ஏற்பட்ட தாமதங்கள் அனைத்தையும் பார்த்து நீயும் அந்த அம்பை போலத்தான் பயந்தாய். என் வாழ்க்கை பின்னோக்கி போகிறதே, என்னுடன் பயணித்தவர்கள் எல்லாம் என்னை முந்திச் சென்று விட்டார்களே, நான் மட்டும் இன்னும் அதே இடத்தில், இன்னும் சொல்லப்போனால் அதற்கும் கீழே சென்று கொண்டிருக்கிறேனே என்று நீ கதறினாய். ஆனால் உன்னை ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி செலுத்துவதற்காக உன் ஈசனான நான் தான் உன்னை பின்னோக்கி இழுத்து உனக்கான அசுர சக்தியை சேகரித்துக் கொண்டிருந்தேன். நீ பின்னோக்கிச் சென்றது உன் வீழ்ச்சி அல்ல, அது உன் விஸ்வரூப வெற்றிக்கான ஆயத்தம். இப்போது உன் வில்லிலிருந்து நீ விடுபடும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வேகம் யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரும். மற்றவர்கள் பல வருடங்களில் அடைய முடியாத அந்த மாபெரும் வெற்றியை நீ வெறும் சில காலங்களிலேயே அடைந்து காட்டுவாய். உனக்கான வெற்றி பாதையை நான் மிகவும் நேர்த்தியாக அமைத்துவிட்டேன். இன்னொரு உதாரணத்தையும் கூறுகிறேன் கேள். களிமண்ணை வைத்து மண்பாண்டம் செய்யும் ஒரு குயவனை பார். அவன் அந்த சக்கரத்தை மிக வேகமாக சுழல விடுவான். அந்த சுழலும் சக்கரத்தில் இருக்கும் களிமண்ணிற்கு எப்படி இருக்கும்?
உலகம் தலைகீழாகச் சுழல்வது போலவும் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் தத்தளிப்பது போலவும் தோன்றும். குயவனின் கைகள் தன்னை அழுத்துவதை பார்த்து தன்னை அவன் சிதைக்கிறான் என்று நினைத்து அந்த களிமண் அச்சப்படும். என்னை ஏன் இப்படி சுழல விடுகிறான், என்னை ஏன் இவ்வளவு அழுத்துகிறான் என்று அது துடிக்கும். ஆனால் அந்த சுழற்சியும் அழுத்தமும் இல்லாமல் ஒரு சாதாரண களிமண் இறைவனின் கருவறையில் வைக்கப்படும் ஒரு புனிதமான கலசமாக மாறவே முடியாது என்று அந்த குயவனுக்கு தெரியும். உன் வாழ்க்கையிலும் கடந்த சில காலங்களாக சுழன்றடித்த பல பிரச்சனைகளால் உன் உலகமே தலைகீழாக மாறுவது போல நீ உணர்ந்தாயல்லவா? இன்று ஒரு பிரச்சனை, நாளை ஒரு பிரச்சனை என்று உன்னை சுற்றி சுற்றி வந்த துன்பங்களால் எந்த பிடிப்பும் இல்லாமல் நீ தத்தளித்தாய். ஆனால் அந்த சுழற்சியிலும் என் கைகள் உன்னை சுற்றிலும் அரணாக இருந்து உன்னை ஒரு புனிதமான கலசமாக செதுக்கிக் கொண்டிருந்தது என்பதை நீ அறியவில்லை. நீ இப்போது என் கருவறைக்கு தகுதியான ஒரு முழுமையான பிரம்மாண்டமான கலசமாக மாறிவிட்டாய். உன்னை தட்டி பக்குவப்படுத்திவிட்டேன். இனி இந்த கலசத்தில் செல்வமும் நிம்மதியும் அடங்கிய நன்மைகள் என்னும் அமிர்தத்தை நான் முழுமையாக நிரப்பப் போகிறேன். நீ இப்போது ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக நம்ப வேண்டும். உன் வாழ்க்கையின் ஓட்டுநர் இருக்கையில் இப்போது நான் அமர்ந்து விட்டேன். உன் வாழ்க்கை என்னும் தேரின் கடிவாளத்தை நான் என் கைகளில் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உனக்கு முன்னால் நான் ஒரு பெரும் நெருப்பாய் நின்று உன் தடைகளை எல்லாம் சுட்டு பொசுக்குவேன். உன் பாரங்களை நான் சுமக்கத் தொடங்கிவிட்டேன். ஆனாலும் என் பிள்ளையே, உன்னை அழிப்பதற்காகவும் உன் நிம்மதியை கெடுப்பதற்காகவும் சில இருண்ட சக்திகளும் தீய எண்ணம் கொண்ட மனிதர்களும் உன் முதுகுக்கு பின்னால் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என் மூன்றாவது கண்ணிற்கு தெளிவாக தெரிகிறது. உன் நற்குணத்தை பயன்படுத்தி உனக்கே தெரியாமல் உன்னை வீழ்த்துவதற்காக ஒரு பெரிய வலையை அவர்கள் பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் அவர்கள் உனக்கு துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள். அந்த துரோகிகள் யார் யார் என்பதையும் அவர்கள் விரித்த அந்த மாய வலையை நான் எப்படி ஒரே நொடியில் சுக்குநூறாக கிழித்தெறியப் போகிறேன் தெரியுமா? அவர்கள் உனக்காக தோண்டிய குழியில் அவர்களை எப்படி நான் விழ வைக்கப் போகிறேன் என்பதையும், அந்த பெரும் ஆபத்துகளில் இருந்து உன்னை நான் எப்படி பத்திரமாக தப்ப வைக்கப் போகிறேன் என்பதையும் கூறுகிறேன். உன் முழு மூச்சையும் என்னிடம் தந்து உற்று கவனி என் உயிரே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் பலரும் உன் முகத்திற்கு நேராக இனிமையாக பேசுகிறார்கள். உன்னை உற்றி முகர்ந்து கொண்டாடுவதைப் போல நடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உன்னை விட்டு சற்று விலகியதும் உன் முதுகிற்கு பின்னால் உன்னை வீழ்த்துவதற்காக பல சதி வலைகளை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். உன் சிறிய சிரிப்பை கூட பொறுத்து கொள்ள முடியாத பொறாமை கொண்டவர்கள் அவர்கள். நீ எங்கே அவர்களை விட உயர்ந்து விடுவாயோ என்ற பயம் அவர்களை உறங்க விடாமல் வாட்டுகிறது. அதனால்தான் உனக்கு வரும் சிறு சிறு நன்மைகளையும் தடுத்து நிறுத்த பல தீய எண்ணங்களையும் எதிர்மறையான சாபங்களையும் உன் மீது வீசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலந்தி எவ்வளவு பெரிய வலையை பின்னினாலும் அந்த வலைக்குள் ஒரு சிறிய பூச்சியை மட்டுமே வீழ்த்த முடியும். ஒரு பிரம்மாண்டமான யானை அந்த பாதையில் நடந்து சென்றால் அந்த யானைக்குத்தான் ஒரு சிலந்தி வலையை கடக்கிறோம் என்பதே தெரியாது. அதன் ஒரே அடியில் அந்த சிலந்தியும் அது பின்னி காத்திருந்த மொத்த வலையும் சுக்குநூறாக சிதைந்து போகும். நீ அந்த யானையை போன்றவன். உன்னை வழிநடத்தும் பாகனாக உன் தந்தை நான் அந்த யானையின் மீது அமர்ந்திருக்கிறேன். அவர்கள் பின்னும் எந்த சதிவலையும் எந்த தீய சக்தியும் என் பாதங்களுக்கு கீழே நசுங்கி தூளாகிவிடும். உன் மேல் படியும் அவர்களின் பொறாமை பார்வைகளை என் நெற்றிக்கண் நெருப்பால் நான் இப்போதே சுட்டு பொசுக்கிவிட்டேன். நீ அவர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. எனக்காக துரோகம் செய்தவர்களை தண்டியுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கேட்கவும் தேவையில்லை. ஏனென்றால் என் பிள்ளையை தொட்டவர்களை நான் எப்படி தண்டிப்பேன் என்பது இந்த உலகத்திற்கே தெரியும். கர்ம வினை என்னும் சக்கரம் இப்போது அவர்கள் பக்கம் சுழலத் தொடங்கிவிட்டது. உனக்காக தோண்டிய குழியில் அவர்கள் எப்படி விழப்போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார். உன்னை அழ வைத்தவர்களின் இல்லத்தில் நிம்மதி நிரந்தரமாக விடைபெறும். அவர்கள் செய்த ஒவ்வொரு துரோகமும் அவர்களை சுட்டெரிக்கும். ஆனால் நீ இதையெல்லாம் பார்த்து எந்த கர்வத்தோடும் சிரிக்கக்கூடாது. என் தந்தை எனக்காக செயல்படுகிறார் என்ற அமைதியோடு மட்டும் கடந்து செல். உனக்கு இன்னும் ஒரு உண்மையை விளக்குகிறேன் கேள். ஆழ்கடலுக்குள் முத்தெடுக்க செல்பவன் ஒரு பெரிய குழாய் மூலம் மேலே இருக்கும் கப்பலோடு இணைக்கப்பட்டிருப்பான். கடலுக்கு அடியில் இருக்கும் அந்த இருட்டிலும் சுற்றி இருக்கும் ஆபத்தான கடல் உயிரினங்களுக்கும் மத்தியில் அவனால் எப்படி மூச்சுவிட முடிகிறது? அவனுக்கான உயிர் மூச்சு அந்த ஆழ்கடலின் இருட்டில் இல்லை, அது மேலே மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் கப்பலிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. கடலின் எந்த இருட்டும் அவனது மூச்சை பறிக்க முடியாது. நீயும் அந்த ஆழ்கடலில் இருப்பவனைப் போலத்தான். உன்னை சுற்றியுள்ள உலகம் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும், எத்தனை ஆபத்தான மனிதர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்தாலும், உன் வாழ்க்கைக்கான உயிர் மூச்சு இந்த மனிதர்களிடம் இல்லை. அது மேலே கைலாயத்தில் இருக்கும் என்னிடமிருந்து உனக்கு நேரடியாக வந்து கொண்டிருக்கிறது. என்னையும் உன்னையும் இணைக்கும் அந்த பக்தி கயிற்றை எந்த ஒரு தீய சக்தியாலும் எந்த ஒரு துரோகியாலும் அறுத்துவிடவே முடியாது. என் மூச்சு உனக்குள் இருக்கும் வரை உன்னை எவராலும் வீழ்த்த முடியாது. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். என் அரவணைப்பிற்குள் மிக மிக பத்திரமாக இருக்கிறாய். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன். உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நான் கொடுக்கப் போகும் தண்டனையை பற்றி பேசிவிட்டேன். ஆனால் அது மட்டும் உனக்கு போதாதல்லவா? உனக்கு தேவையானது உண்மையான நிம்மதியும் வறுமை இல்லாத ஒரு வளமான வாழ்க்கையும் தான். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால்
நீ ஒரு மாபெரும் செல்வந்தனாக அள்ள குறையாத ஐஸ்வர்யங்களோடு கம்பீரமாக நடந்து வர வேண்டும். அதுதானே உன் ஆசை? உனக்காக குபேரனின் பொக்கிஷங்களையும் அஷ்டலட்சுமிகளின் கதவுகளையும் நான் எப்படி திறக்கப் போகிறேன் தெரியுமா? இதுவரை காசுக்காக நீ மற்றவர்கள் முன்னால் கைகட்டி நின்றாய். ஒரு சிறிய பணத் தேவைக்காகவும் உன்னை சுருக்கிக் கொண்டு மற்றவர்களின் காலடியில் காத்து கிடந்தாய். ஆனால் இனி மற்றவர்கள் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் அளவிற்கு உன் தலையெழுத்தை நான் எப்படி ஒரு தங்கத்தட்டில் மாற்றி எழுதி வைக்கப் போகிறேன் தெரியுமா? இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் உன்னை தேடி வரப்போகும் அந்த முதல் மாபெரும் நற்செய்தி என்ன? உன் வறுமையின் ஆணிவேரை அடியோடு பிடுங்கி எறியும் அந்த பிரம்மாண்டமான திருப்பம் உன் வாழ்வில் எப்படி நுழையப் போகிறது என்றால், அது யாரும் சற்றும் எதிர்பாராத ஒரு மாபெரும் பேரதிசயமாக உன்னை வந்து சேரும். ஆம் என் குழந்தையே, பல வருடங்களாக மழையே பெய்யாத ஒரு வறண்ட தரிசு நிலத்தை ஒரு விவசாயி உழுது கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிலம் காய்ந்து வெடித்து எந்த பயிரும் வளராத நிலையில் உயிரற்று கிடக்கிறது. அந்த வழியே செல்வோரெல்லாம் அவனை பார்த்து சிரிக்கிறார்கள். பார்த்தாயா இவன் முட்டாள்தனத்தை? இந்த வறண்ட பூமியில் உழுது இவன் என்ன சாதிக்கப் போகிறான்? ஒரு புல் கூட இங்கே முளைக்காதே என்று ஏளனம் செய்கிறார்கள். அவனுக்கும் உடல் வலிக்கிறது, வியர்வை சிந்துகிறான். ஆனாலும் நம்பிக்கையோடு உழுது கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் அவனது ஏற்கலப்பை ஏதோ ஒரு கடினமான பொருளின் மீது பட்டு சத்தம் எழுப்புகிறது. அது வெறும் பாறை என்று நினைத்து தோண்டுகிறான். ஆனால் அங்கே பல தலைமுறைகளுக்கு தேவையான தங்கமும் வைரமும் நிரம்பிய ஒரு மாபெரும் புதையல் கிடைக்கிறது. இப்போது சொல், அந்த நிலம் உண்மையில் வறண்ட நிலமா? இல்லை. அந்த மாபெரும் புதையலை மற்றவர்கள் கண்களிலிருந்து மறைத்து அந்த விவசாயிக்காக பாதுகாத்து வைப்பதற்காகவே அந்த நிலம் மேலே வறண்டது போல் ஒரு மாயத் தோற்றத்தை கொடுத்தது. என் அன்பான சிவசொந்தமே, உன்னுடைய வாழ்க்கையும் இத்தனை காலமாக அந்த வறண்ட நிலத்தைப் போலத்தான் மற்றவர்கள் கண்களுக்கு தெரிந்தது. இவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, இவள் வாழ்க்கை வறண்டு விட்டது, இனி இவர்களால் எப்படி மேலே வர முடியும் என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் சிரித்தார்கள் அல்லவா? நீயும் வேதனையோடு வியர்வை சிந்தி கண்ணீரோடு உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உழுது கொண்டிருந்தாய். ஆனால் உன் கஷ்டங்கள் என்னும் வறண்ட நிலத்திற்கு அடியில் உலகமே வியக்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் புதையலை உன் தந்தை நான் உனக்காக பதுக்கி வைத்திருக்கிறேன் என்பதை அவர்கள் அறியமாட்டார்கள். நீயே கூட அறியமாட்டாய். அந்த புதையலை எடுப்பதற்கான சரியான நேரத்திற்காகத்தான் நான் காத்திருந்தேன். இப்போது அந்த ஏற்கலப்பை என் கைகளில் எடுத்துவிட்டேன். உன் வறுமை என்னும் வறண்ட நிலத்தை பிளந்து உனக்கான அந்த பிரம்மாண்டமான செல்வத்தை இன்று நான் வெளியே கொண்டு வரப்போகிறேன். உன் கடன் சுமைகள் எல்லாம் பனிப்பாறை போல் உருகி மறையும் காலம் வந்துவிட்டது. இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் உனக்கான அந்த முதல் நற்செய்தி உன்னை தேடி வரும். அது ஒரு நல்ல செய்தியை சுமந்து வரும் ஒரு நபராக இருக்கலாம், அல்லது நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்திருந்த ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது முற்றிலும் எதிர்பாராத ஒரு திருப்பமாக இருக்கலாம். அது உன்னை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு மாபெரும் வெற்றியின் தொடக்கமாக அமையும். எங்கிருந்தடா இவனுக்கு இவ்வளவு பணம் வரப்போகிறது என்று உன்னை கேலி செய்தவர்கள் எல்லாம் உனக்கு வரும் செல்வத்தை பார்த்து தங்கள் கண்களை தாங்களே நம்ப முடியாமல் திகைத்து நிற்பார்கள். உனக்கு இன்னொரு உதாரணமும் கூறுகிறேன் கேள். ஒரு சந்தனக்கட்டையை நீ பார்த்திருப்பாய். அந்த சந்தனக்கட்டையை ஒரு மூலையில் சாதாரணமாக வைத்திருந்தால் அதிலிருந்து பெரிய வாசனை எதுவும் வராது. அது வெறும் சாதாரண மரக்கட்டை போலத்தான் காட்சியளிக்கும். ஆனால் அதே சந்தனக்கட்டையை எடுத்து சொரசொரப்பான ஒரு கல்லில் வைத்து தேய்க்கும் போது என்ன நடக்கும்? தேய்க்க தேய்க்க அந்த மரக்கட்டை தேயும், வலியை அனுபவிக்கும். ஆனால் எந்த அளவிற்கு அது தேய்கிறதோ அந்த அளவிற்கு உலகமே விரும்பும் ஒரு தெய்வீகமான நறுமணத்தை அது வெளியே வீசும். அந்த சந்தனத்தின் வாசனை முடிவில் இறைவனின் கருவறை வரை சென்று சேரும். உன் வாழ்க்கையில் வந்த பொருளாதார நெருக்கடிகளும் பண கஷ்டங்களும் அந்த சொரசொரப்பான கல்லை போன்றதுதான். நீ அதில் வைத்து தேய்க்கப்பட்டாய். உன் தேவைகளை சுருக்கிக் கொண்டாய். எனக்கு ஏன் இந்த வலி? நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று கண்ணீர் விட்டாய். ஆனால் அந்த வலிகளின் மூலமாக உன்னுடைய உழைப்பு, நேர்மை, பொறுமை என்னும் தெய்வீக நறுமணத்தை நான் வெளிக்கொண்டு வந்தேன். இப்போது நீ சாதாரண மனிதன் அல்ல, என் கருவறைக்கு தகுதியான சந்தனம். உன் நறுமணம் இனி 8 திசைகளிலும் பரவப் போகிறது. இதுவரை எந்த பொருளை வாங்க வேண்டும் என்றாலும் கையில் இருக்கும் சிறு தொகையை வைத்துக்கொண்டு பல முறை யோசித்தாய் அல்லவா? உனக்கு பிடித்தமானதை வாங்க முடியாமல், உன் குடும்பத்தின் சிறு சிறு ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் உனக்குள் நீயே புழுங்கித் தவித்தாய். என் குழந்தைகளுக்கோ என் குடும்பத்திற்கோ நான் நினைத்ததை செய்து கொடுக்க முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி உன்னை ஒவ்வொரு நாளும் வாட்டியது. ஆனால் நான் உனக்கு வாக்களிக்கிறேன், இனி நீ எதையும் விலை கேட்டு வாங்க வேண்டிய நிலை வராது. உன் கைகளில் செல்வம் புரளும். தர்மம் செய்வதற்காக உன் கைகள் தாராளமாக விரியும். உன்னை நம்பியிருப்பவர்களை ஒரு ராஜாவைப் போல, ராணியைப் போல நீ வாழ வைப்பாய். அஷ்டலட்சுமிகளின் கடாட்சம் உன் வீட்டு வாசற்படியில் வந்து நிரந்தரமாக அமர்ந்துவிட்டது. உன் வீட்டில் இனி மங்கள ஒலிகள் மட்டுமே கேட்கும். வறுமை என்ற வார்த்தைக்கு உன் தலைமுறையில் இனி இடமில்லை. ஆனால் என் குழந்தாய், செல்வம் மட்டுமே வாழ்க்கையில் முழுமையான நிம்மதியை தந்துவிடுமா? எத்தனை செல்வங்கள் கொட்டி கிடந்தாலும் இரவில் நிம்மதியான தூக்கம் இல்லை என்றால் அந்த செல்வத்தால் என்ன பயன்? உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் அந்த பணத்தை வைத்து என்ன செய்வது? செல்வத்தோடு சேர்த்து யாராலும் திருட முடியாத அந்த நிரந்தரமான நிம்மதியையும்
எந்த நோயும் நெருங்க முடியாத மாபெரும் ஆரோக்கியத்தையும் உன் குடும்பத்திற்கான பாதுகாப்பு கவசத்தையும் நான் எப்படி வழங்கப் போகிறேன்? எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்காக நான் காத்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான திருவிழா என்ன? உன் வாழ்க்கையின் இறுதி அத்தியாயத்தை, வெற்றியின் மணிமகுடத்தை உன் தலையில் நான் எப்படி சூட்டப் போகிறேன் என்றால், அது எந்த ஒரு சூறாவளியாலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் மலைச்சிகரத்தில் உன்னை அமர வைப்பது போல இருக்கும். கற்பனை செய்து பார் என் குழந்தையே, ஒரு கடும் புயல் வீசிக்கொண்டிருக்கும் இருண்ட இரவு. காட்டு மரங்கள் எல்லாம் காற்றில் சாய்ந்து முறிந்து விழுகின்றன. ஆனால் அந்த இருட்டில் ஒரு சிறிய அகல் விளக்கு மட்டும் எந்த ஒரு நடுக்கமும் இல்லாமல் மிக அமைதியாக பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? அந்த விளக்கிற்கு சுற்றிலும் ஒரு உறுதியான கண்ணாடி பேழையை ஒருவன் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். புயல் வெளியேதான் உக்கிரமாக வீசுகிறதே தவிர அந்த பேழைக்குள் இருக்கும் தீபத்தை ஒரு சிறு காற்று கூட தீண்ட முடியாது. அந்த சிறிய தீபம்தான் நீ. உன்னை சுற்றி வீசும் நோய்கள், மன உளைச்சல், எதிரிகளின் சதி, கடன் தொல்லைகள் என்னும் புயல்கள் இனி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் உன்னை சுற்றி பாதுகாக்கும் அந்த உறுதியான கண்ணாடி பேழையாக உன் கைலாய நாதனான நானே மாறிவிட்டேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எந்த ஒரு சிறு பிணியும் வராமல் ஒரு மாபெரும் ஆரோக்கிய கவசத்தை நான் அணிவித்து விட்டேன். இரவில் நீ படுக்கையில் சாய்ந்த மறுகணமே ஒரு சிறு குழந்தையைப் போல எந்த கவலையும் இன்றி ஆழ்ந்த உறக்கத்திற்குச் செல்வாய். உன்னை நிம்மதி இழக்கச் செய்த மனப்போராட்டங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டன. உனக்கான வெற்றியின் மணிமகுடத்தை பற்றி சொல்கிறேன் கேள். ஒரு மாபெரும் கோவிலின் கோபுர கலசத்தை பார். அது எங்கு இருக்கிறது? ஒட்டுமொத்த ஆலயத்திற்கும் உச்சியில் ஆகாயத்தை பார்த்து கம்பீரமாக நிற்கிறது. உலகமே அந்த பிரம்மாண்டமான ஆலயத்திற்குள் நுழையும் முன் தூரத்தில் இருந்தபடியே தலையை உயர்த்தி அந்த கலசத்தை தான் வணங்குகிறது. ஆனால் அந்த கலசம் எப்படி ஒரே நாளில் அங்கு வந்து அமர்ந்தது தெரியுமா? இல்லை. வெறும் தாமிரமும் தங்கம் போன்ற உலோகங்களும் பல 100 டிகிரி கொதிக்கும் நெருப்பில் சுடப்பட்டு உருகி ஒன்றாக கலந்து வார்க்கப்பட்டு அதன் பிறகே அந்த புனிதமான கலசமாக மாறுகிறது. பல அடிகளையும் நெருப்பில் உருகிய வலியையும் தாங்கியதால் தான் அது இன்று உலகமே வணங்கும் உயரத்தில் நிற்கிறது. என் அன்பான சிவசொந்தமே, இத்தனை காலமாக நீ பட்ட அவமானங்களும் துரோகங்களும் கடன்களும் அந்த நெருப்பை போன்றதுதான். நீ அந்த நெருப்பில் உருகி வார்க்கப்பட்டாய். இப்போது நீ என் ஆலயத்தின் முழுமையான கலசமாக மாறிவிட்டாய். உன்னை சுற்றியுள்ளவர்கள் இத்தனை காலமாக உன்னை சாதாரணமாக நினைத்தார்கள். ஆனால் உன்னை இந்த சமுதாயம் என்னும் மாபெரும் கோபுரத்தின் உச்சியில் அந்த கலசத்தைப் போல நான் நிலைநிறுத்தப் போகிறேன். உன்னை தூக்கி எறிந்தவர்கள், உன்னை ஏளனம் செய்தவர்கள் அனைவரும் உன்னை பார்த்து ஆச்சரியத்தால் தலை நிமிர்ந்து பார்க்கும் ஒரு ராஜ வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை என்னும் தேரின் வடத்தை நான் என் கைகளில் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி உன் குடும்பத்தின் பொறுப்பு என் பொறுப்பு. நீ எனக்காக பலமுறை கண்ணீர் விட்டுவிட்டாய். இனி ஆனந்த கண்ணீரை தவிர வேறு எந்த துயர கண்ணீரும் உன் கண்களில் இருந்து சிந்த நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். எழுந்து நில் என் மகனே, எழுந்து நில் என் மகளே. உன் தோள்களை தட்டிவிட்டு கம்பீரமாக நிமிர்ந்து நில். தோல்வி பயம் இனி உனக்கு சிறிதும் வேண்டாம். உனக்கு முன்னால் ஒரு கேடயமாகவும் பின்னால் ஒரு மாபெரும் மலையாகவும் நான் நிற்கிறேன். உன் துயரங்கள் யாவும் காற்றோடு காற்றில் கரைந்துவிட்டன. உனக்கான புதிய விடியல் இப்போதே தொடங்கிவிட்டது. உன் ஈசனின் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கும் உன் தலைமுறைக்கும் என்றென்றும் பாதுகாப்பாக இருக்கும். என் அன்பான சிவசொந்தங்களே, இவ்வளவு நேரம் உங்கள் ஈசன் உங்களிடம் நேரடியாக பேசிய இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதிற்கு பெரிய ஆறுதலையும் ஒரு புதிய மாபெரும் நம்பிக்கையையும் கொடுத்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல. உங்களை தேடி வந்து ஈசன் நேரடியாக கொடுத்த அருட்பிரசாதம். ஈசனின் இந்த வார்த்தைகள் உங்கள் நெஞ்சை தொட்டிருந்தால், அப்பா, என் வாழ்க்கை உங்கள் கைகளில், நான் முழுமையாக சரணடைந்து விட்டேன் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த காணொளியின் கருத்து பகுதியில் ஓம் நம சிவாய அல்லது என் பாரம் ஈசன் பாதத்தில் என்று பதிவு செய்யுங்கள். உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் இன்றோடு எரிந்து சாம்பலாகட்டும். இந்த காணொளி உங்களுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதியை கொடுத்ததோ அதேபோல வலிகளோடும் கண்ணீரோடும் போராடி கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இது ஒரு பெரிய மருந்தாக அமையலாம். எனவே இதை பகிர்ந்து அவர்களின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றுங்கள். தொடர்ந்து ஈசனின் அருள்வாக்குகளையும் அவர் நமக்கு காட்டும் வெற்றி வழிகளையும் தெரிந்து கொள்ள நமது சிவனை போற்றி அலைவரிசையை தொடர்ந்து ஆதரித்து இணைந்திருங்கள். மறக்காமல் மணிப்பொத்தானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். ஈசனின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை என்றும் காக்கும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.